ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்தார். அன்றைய தினம் பிற்பகல் வேளையில் இந்தியாவுக்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு இந்திய அரசாங்கத்தினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமது அயல் நாட்டின் அரசு தலைவருக்கு கோலாகல வரவேற்பு அளிக்க இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பில் அந்நாட்டு ஊடகங்கள் முக்கிய கவனம் செலுத்தியிருந்தன. புதுடில்லி நகரிலுள்ள பிரதான சுற்றுவட்டத்தை அண்மித்த பகுதியில் இரு நாட்டு தலைவரின் பாரிய பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த 16ஆம் திகதி சந்தித்தார். தொலைநோக்கு சிந்தனையுடன் இலங்கை இந்திய தொடர்புகளை புதிய கோணத்தில் காணும் எதிர்பார்க்கும் பௌதிக, டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி துறைகளின் மேம்பாட்டுக்கு இந்தியாவின் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக இந்திய பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். இந்தியாவின் பாதுகாப்புக்கும் வணிக ரீதியிலான ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்பதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இந்திய ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. குதிரைப்படை அணிவகுப்புடன் ஜனாதிபதி அழைத்து வரப்பட்டு பின்னர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார். பூரண அரச மரியாதையுடன் 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு இந்திய ராணுவத்தின் மரியாதை அணிவகுப்பு இடம்பெற்றது. இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடனான பேச்சுவார்த்தையிலும் பங்கேற்றார். முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை நினைவுகூரும் வகையில் ராஷ்டிரபதி பவனில் உள்ள காந்தி தரிசன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டினார். ஜனாதிபதி விசேட அதிதிகளுக்கான கையேட்டிலும் ஜனாதிபதி கையொப்பமிட்டார். இந்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரையும் ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கை இந்திய பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி மற்றும் இந்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு இடையில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்திய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அதிகளவில் வரவழைப்பது, இலங்கையில் விவசாய நவீனமயப்படுத்தல் மற்றும் டிஜிட்டல் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் சுற்றுலா, முதலீடு மற்றும் எரிசக்தி துறைக்கான ஒத்துழைப்பை வழங்க இந்திய அரசாங்கம் விருப்பம் கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மீன்பிடி தொழில்துறை மற்றும் தேசிய ஐக்கியத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட துறைகள் குறித்தும் கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடனான சந்திப்பின் போது வணிக ரீதியிலான பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி கலந்துரையாடினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவின் முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார். இலங்கையில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கு இந்திய முன்னணி வர்த்தகர்கள் இதன்போது இணக்கம் தெரிவித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் புத்தகயாவுக்கு சென்று மகாவிகாரை மற்றும் ஸ்ரீமகாபோதியில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் தொடர்பில் ஊடகங்களை தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சில் வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தலைமையில் இடம்பெற்றது. இந்தியாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இரவு நாடு திரும்பினார். ஜனாதிபதியுடன் பயணித்த தூதுக்குழுவில் இருந்த அமைச்சர் விஜித ஹேரத், பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் நாடு திரும்பியுள்ளனர்.